சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி தாங்க. கம்பு சோளத்துலேருந்து முளை கட்டி வச்சுருந்தேன். அதில் பொங்கல் பார்க்கலாம் வாங்க. அரைச்ச இந்த கம்பு சோளத்தில் வந்துட்டு 2 கை பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி கழுவி கொட்டிடாதீங்க. அதை அப்படியே ஊற்றி அதோடைய குக்கரில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, சீரகம், மிளகு போட்டு 2 விசில் விட்டுருங்க. தாளிப்புக்கு நெய்யோ எண்ணெயோ அப்புறம் சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி நசுக்கி போட்டு கருவேப்பிலை, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து கொத்தமல்லி போட்டு நீங்கள் தாளிப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பொங்கல், அது பொங்கல் நார்மல் பொங்கல் விட இது இன்னமும் சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த முளை கட்டின பயிர் வகைங்களை இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, உப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து சாலட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருந்தது. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்ததுங்க. லஞ்சுக்கு ரசம், சாதம் போட்டு அப்பளம் பொரித்து கொடுத்து விட்டுட்டேன். இந்த குவான்டிட்டி அளவுக்கு தான் சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்ஃபில்